ஸோ அண்டர் செக்ஷன் 82 ஆஃப் பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா பைகாமி இஸ் அன் அஃபென்ஸ். அதாவது ஒரு ஆணாக கூட இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், யாருமே வந்து இரண்டாவது திருமணம் முதல் தாரம் வந்து உயிரோடு இருக்கும் பொழுதே இரண்டாவது திருமணம் வந்து செய்வது தப்பு, கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க இல்லைன்னா முறைப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம். டிவோர்ஸ் பண்ணாம உங்களோட முதல் ஸ்பவுஸ் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே நீங்க இரண்டாவது திருமணம் செய்யும் போது அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். செய்யக்கூடிய நபரும் சரி, செய்த நபரும் சரி, செய்த நபருக்கு அவேர்னஸ் இருந்ததுன்னா அதுவும் குற்றம். செய்த நபர், அதாவது யார் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அந்த பர்டிகுலர் நபர் வந்து இது பைகாமி அஃபென்ஸை கமிட் பண்றதாக ஒரு சட்டம் கண்டிப்பாக இருக்கு. இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஸோ அண்ட் ஆஸ் பர் செக்ஷன் 83 to 87 ஆஃப் பிஎன்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு நபரும் தன்னுடைய முன்னாடி நடந்த கல்யாணத்தை கன்சீல் பண்ணி நான் கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்றத மறைச்சு, அப்படி கல்யாணம் ஆனதை மறைச்சு இன்னொரு கல்யாணத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஜெண்டர் நியூட்ரல் தான். இது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே இது தப்பு தான். ஸோ இன்னொரு ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்டைசிங் அ மேரிட் விமன். இது வந்து இந்த சட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஆண்களை தான் குற்றவாளியாக இந்த செக்ஷன்ஸ் கீழே, இன்னும் சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் கீழே இந்த சட்டம் வந்து குற்றவாளியாக கருதப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விமன்ஸ் சேஃப்டிக்காக என்ஷூர் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ். ஸோ விமனுக்காக செக்யூரிட்டிக்காக நம்ம சட்டத்தில் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருந்தது தான், பிஎன்எஸ்லையும் இதே இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ என்ன செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணை எந்த ஒரு ஆணும் வந்து அவர்களை கவர்ந்து அந்த கல்யாண வாழ்க்கையிலிருந்து வெளியே வர செய்து மன ரீதியாக தூண்டுறது வந்து ஒரு தப்பான செயல். இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்காகனா ஒரு கிரிமினல் இன்டென்ஷனோட செய்யறாங்க இல்லையா, அவங்கள வந்து கவர்ந்து தன்னோட வாழ செய்வது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஸோ அடல்ட்ரி வந்து நம்ம நாட்டில் ஒரு அஃபென்ஸா இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த சட்டத்தின் கீழே இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸா தான் கருதப்படுது. ஸோ இது நீங்க கோர்ட்ல ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸோட நீங்க இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்டென்ஷன் வந்து அந்த ஆணுக்கு இருந்தது, இந்த பெண் வந்து இன்னசென்ட் தான், இவங்களை வந்து என்டைஸ் பண்ணி கவர்ந்து அவங்க மனசை மாத்தி ஒரு மாதிரி சூழ்நிலையில கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையை நாசனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆல்சோ கல்யாணமான ஒரு பெண்ணை எந்த வகையிலும் துன்புறுத்துறது, அந்த கணவனாகட்டும் இல்லை கணவனுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அந்த பெண்ணை வந்து மன ரீதியாகவும் பிசிக்கல் ரீதியாகவும் எந்த வகையிலும் துன்புறுத்துறது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான் ஆஸ் பர் செக்ஷன் 85 ஆஃப் பிஎன்எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்சோ